ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். நம்ம லைஃப்பில் கண்டிப்பாக ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க. அவங்க நம்மக்கிட்ட ட்ரூவாக இருக்காங்களான்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. நான் சொல்கிறதெல்லாம் அவங்க பண்ணி உங்கள்கிட்ட நடந்துக்கிட்டாங்கன்னா அது ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ். இல்லைனா எப்படி சொல்கிறது, நம்மக்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருப்பாங்க, ஆனால் அவங்க மனசுக்குள்ளே நம்மள ஃப்ரெண்ட்ஸை ஏற்றுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி தான் என்னோடய லைஃப்பில் நிறையா நடந்திருக்கு. ஃபஸ்ட்டு அவங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்களை பேச விடணும். நீங்கள் 2 பேருமே சண்டை போட்டாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்கன்னா அவங்க பொறுமையாக கேட்கணும். அதுக்கப்புறம் தான் அவங்க பேசணும். செகண்டு, எவ்வளோ சண்டை போட்டாலும் அடுத்த நிமிஷம் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு யாருன்னு கேட்டால் அவங்க உங்களை சொல்லணும். அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும். தேர்டு, மற்றவங்க என்ன உங்களை திட்டினாலும் அவங்க அடுத்த நிமிஷம் இது என் ஃப்ரெண்டு, திட்டாதீங்க, அவள் அப்படி பண்ணியிருக்க மாட்டேன்னு உங்கள் மேலே நம்பிக்கை வச்சுருக்கணும். எனக்கு வச்சுருக்காங்க. என் ஃப்ரெண்டு அவள் எல்கேஜிலேருந்து இப்போ வரைக்கும் என்னோடய ஃப்ரெண்ட். இப்போ வரைக்கும் அவள் என்னோடய ஃப்ரெண்ட். அவள் எல்லா விஷயத்தையுமே இந்த மாதிரி செய்வாள். நாங்கள் எவ்வளோதான் சண்டை போட்டாலுமே அடுத்த நிமிஷம் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு யாருன்னு கேட்டால் அவன் என் பேர் சொல்லுவாள். அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வாழ்க்கையில் இருந்திருக்காங்களா, இல்லை எப்படி இருந்துகிட்ருக்காங்களா, இல்லை நான் சொல்கிற மாதிரி இருந்தால் அவங்க ஃபால்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? நம்மளை பற்றி மற்றவங்கிட்ட போய் தப்பாக சொல்கிறது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, நம்மளை எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்றது. அவள் அப்படி தான் சொல்லிட்டு மற்றவங்கக்கிட்ட சொல்கிறது, நம்ம எல்லாத்தையும் விட்டு கொடுக்கறது, நம்மக்கிட்ட அவங்க சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்க ஃப்ரெண்ட்ஸை தயவு செஞ்சு விட்டுருங்க. நம்மளை வாழ்க்கையில் தேவையில்லை. இந்த மாதிரி இருக்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கூட வச்சுக்கோங்க. அடுத்து உங்கள் மேலே அவ்வளோ கேரிங்காக இருப்பாங்க. இப்போ நீங்கள் சாப்பிட்லையா, சாப்பிடு அப்படிம்பாங்க. இப்போ நீங்கள் ஃபீவரே இருந்தாலும் அவங்க உங்களை பார்த்துப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு இருந்தால் ட்ரூ ஃப்ரெண்ட்னால் அதுதாங்க. உண்மையாலே சீரியஸாங்க. அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறதெல்லாம் வரங்க. நான் நிஜமாக சொல்லிடுவேன். எப்படி சொல்கிறது, அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்கலாம். நிறைய பேர்த்துக்கு அது கிடைக்காது, சில பேர்த்துக்கு தான் அது கிடைக்கும். நீங்கள் இதை வச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பாருங்கள், இந்த மாதிரி இருக்காங்களான்னு. அப்புறமேட்டு உங்களுக்கே தெரியும்ல அது ட்ரூ ஃப்ரெண்டா இல்லை ஃபால்ஸ் ஃப்ரெண்டான்னு. அதை வச்சு கண்டுபிடிங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.